ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி இது ஒரு ஆன்மீக தாள்கள், அட் த சேம் டைம் இது ஒரு ஜோதிட தாள்கள். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ கடக ராசியில் பிறந்தவங்க மெயினாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம், அதை விட ரொம்பவே அவசியம் என்று கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மாதத்துடைய இறுதி டைமில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோராக மாறுது. அதில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோகங்கள் உருவாகுது. அதனால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிறையவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றம் நடக்கும். சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல் கிரகங்கள் மாறக்கூடிய இந்த டைம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிறைய தாக்கங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்னென்ன தாக்கங்கள், அந்த தாக்கங்களை நீங்கள் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ரகசியங்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுவரை யாரும் சொல்லாத பல ரகசியங்களை உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்ன ரகசியம், ஏது ரகசியம் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அந்த ரகசியத்துக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. இந்த கோவிலுடைய ஸ்பெஷல் என்னன்னா முருகருடைய உத்தரவு பொருள். அந்த பொருள் சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வரைக்கும் முருகன் எத்தனையோ உத்தரவு பொருளை சொல்லியிருக்கிறாரு. அத்தனை பொருளும் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனாலேயே இந்த கோவில் ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்குது. இதுக்கும் கிரகத்துக்கும் என்ன சம்மதம்னு கேட்குறீங்களா? இந்த பொருள் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது போலதான் கிரகங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தும். கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி செயல்படாது, மாறி மாறியே செயல்படும். அதனால கிரகங்கள் மாறி மாறி செயல்படுவதற்கேற்ப நம்மளோட லைஃப்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றம் அப்பப்போ மாறி மாறி இருக்கும். அதனால மாற்றத்தை நம்ம அப்பப்போ என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். சரி, இப்போ முதல்ல பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் இப்போ ஆண்டவர் என்ன உத்தரவு கொடுத்துருக்கிறாரு, உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைத்து பூஜை செய்யப்படுது, இதனால் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஆன்மீக தாள்களை ரகசியத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் தற்போது கற்பூரம் பிரம்பு வைத்து பூஜை செய்ய உத்தரவாயிருக்கு. திருப்பூர் மாவட்டம் அருதளவு பகுதியை சேர்ந்த பக்தருடைய கனவுல தான் இந்த பொருள் உத்தரவு ஆகியிருக்கு. தற்போது இந்த பொருள் தான் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜைகளானது செய்யப்பட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த கோவில் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகே இருக்கு. ஸோ திருப்பூர் மாவட்டம் அப்படின்னாவே இந்த கோவில் பற்றி கண்டிப்பாக தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஆக்சுவலி தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் நிறைய இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம். திருப்பூர் மாவட்டம் காங்கை அடுத்த இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற சிறந்த தலமாக விளங்குகிறது. இந்த சிவன்மலை கோவிலுடைய சிறப்புகளில் பிரசித்தி பெற்றதே அந்த கோவில் மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான். ஏன்னா நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே முருகன் இங்கு உணர்த்துவார். அதனாலேயே இந்த உத்தரவு பொருள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. அதுவும் இந்த பொருளால் இந்த டைம் இதுதான் நடக்குங்கிறத முருகன் நமக்கு சொல்கிறாரு. இப்படி சொல்லக்கூடிய முருகருக்கு இங்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்கு. இந்த சிவன்மலை ஆண்டவர் முருகர் என்ன பண்ணுவார்னா பக்தருடைய கனவுல குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது சொல்லுவார். இது வரைக்கும் நிறைய பொருட்களை சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்களை கொண்டு வந்தா கூட மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் திரும்ப வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படும். இது வரைக்கும் இந்த பெட்டியில் மண், ஏர் கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம், இளநீர், இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு. அந்த வகையில் கடந்த 2025 வருடத்தில் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் திருவோட்டில் விபூதி ருத்ராட்சம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து கடந்த மாதம் 25ஆம் தேதி வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டது. இந்த நிலையில தான் திருப்பூர் மாவட்டம் காங்கை அருதளவு பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தர் கனவுல
கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானது. இதையடுத்து இப்ப ஆண்டவர் உத்தரவு பெட்டியில கற்பூர பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுது. இது பற்றி கோவில் சிவாச்சாரிகள் கூறும்போது, சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தோ. இப்போ இந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதா, இப்போ எலெக்ஷன் வேற வருதா, அப்போ கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சிவ ஆச்சாரியர்கள் இந்த பொருள் வைத்ததுனால இதெல்லாம் நடக்கும் என்பதை பொதுவாக கூறுறாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இப்போ இதுதாங்க வைக்கப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட இந்த உத்தரவு பெட்டியில் பொருள் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும், அது போல தான் கிரகங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். உங்கள் ராசியை சேர்ந்தவர்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரி கிரகங்கள் தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு கிரகநிலைகளும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கிரகநிலைகளும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கிரகநிலைகள் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கும். அதனால் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. கடகராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம் பூஷம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை ஃபஸ்ட்டு என்னங்கிறத சொல்லிடுறேன். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கிரன் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு, லாபஸ்தானத்தில் சந்திரன், அயனசைன போகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ரத்த சம்பந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கடகராசி என்பர்களே, நீங்கள் தலைமை தாங்குவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. இந்த டைம் கோபம் வேகம் இருக்கலாம். மற்றவர்களிடம் இதை அனுசரித்து செல்வது நன்மை தரும். நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். ஸோ பகை ஏற்படாமல் இருக்க பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவும். வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடும். அதனால் ரொம்பவே கவனமாக செயல்படணும். எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை இருக்கும். பயணம் மூலம் சாதகம் கிடைக்கும். கடித போக்குவரத்து தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைம் ஏற்படும். அந்த கடித போக்குவரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா நன்மையும் கிடைக்கும். அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது வரும். எந்த நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய தெம்பும் உங்களுக்குள்ள வரும். பொது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். அதோடு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். எல்லாத்துக்குமே நிதானம் தேவை. சக ஊழியர்களோடு சாமர்த்தியமாக பழகுனீங்கன்னா காரிய அனுகூலம் கூட அடைய முடியும். குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டீங்கன்னா எல்லாவற்றையுமே சமாளிக்க முடியும். கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசுவது இந்த டைம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். அதோடு பிள்ளைகளிடம் கோபமாக பேசாம அன்பாக பேசுவது நல்லது. அப்பதான் வாகன வசதி உண்டாகும். பெண்களுக்கு கூட அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். நீண்ட தூர தாள்கள் நல்லவையாக இருக்கும். எதிலும் நிதானங்கிறது உங்களுக்கு தேவைங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். எடுத்த பணிகள் சாதகமான போக்கு காணப்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பொறுப்புகள் கூடும். திறமை வெளிப்படும். வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்வாங்க. மேலிடத்துல நெருக்கமானது அதிகரிக்கும். மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டணும். ஒப்பந்தங்கள்லாம் நல்ல முறையில் வரது இருக்கு. மரியாதையும் அந்தஸ்து கூடும். மாணவர்களுக்கு கூட பதற்றம் கொள்ளாமல் நிதானமாக பாடங்கள் படிப்பது நல்லது. சக மாணவர்களால் அனுகூலம் உண்டாகும். ஏதாவது உதவி வேணும்னா சக மாணவர்கள் கிட்ட தாராளமாக கேளுங்க. ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரமாக ஸ்ரீ காளியம்மனை வணங்கி வரணும். அடுத்தவர்களால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் நீங்கும். மனதில் அமைதி பிறக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நம்பிக்கையோட கடக ராசிக்காரங்க செய்யுங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்.